வணக்கம் முதலாளி. வணக்கம் தம்பி. தம்பி நீ இது வரைக்கும் இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்ததே இல்லை. இந்த ஊருக்கு புதுசா? ஆமாங்க முதலாளி. நல்லா எனக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து நீ கொடுக்கணும்பா தம்பி. உன்னை நம்பி நான் வேலையில் உன்னை சேர்க்குறேன் தம்பி. எனக்கு டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் காலையில் 9 மணிக்கு வந்தாலே போதும். 9 மணிக்கு வந்துட்டு ஷார்ப்பாக நான் 3 மணிக்கு விட்டுருவேன். 9 மணிக்கு என்ன முதலாளி? காலைல 8 மணிக்கு நாளை வந்து வேலையை ஆரம்பிச்சிடும் முதலாளி. வளவளன்னு பேச வேண்டாம். சரி நீ போய் வேலையை பாரு. சரிங்க முதலாளி. இவனும் 9 மணிக்கு வர சொன்னாங்க. காலையில் எழுந்துச்சு 9 மணிக்கு தான் எழுந்திப்போம். சரி வேலைக்கு வர சொல்லி தான் போவோம். என்னப்பா தம்பி வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கா? நல்லா வேலை பார்க்க முதலாளி. சாப்பிட்டியாப்பா முதல்ல? சாப்பிட்டோம் முதலாளி. எப்பந்தான் 3 மணி ஆகும், எப்பந்தான் விடுவோம். சரி நம்ம போய் தள்ளி தள்ளி போடுவோம். இப்படியே போனா நம்மளுக்கு சரிபட்டு வராது. நம்ம வேலை ஓனருங்க நல்லா வாயை திறந்துட்டு தூங்கிட்டு கிடக்கான். இதான் நம்ம கரெக்டான செய்ய. நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏ அப்பா, இந்த கல்லை திருடி எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படியாச்சும் 4-5 கல்லை திருடி ஒரு கல் ஃபேக்ட்ரி பக்கத்துல போட்டணும்ப்பா. நம்மளும் எப்படியாச்சும் ஓனர் ஆயிடும். அப்பா மணி 3 ஆச்சுப்பா. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. இப்போதானே வந்தேன், அதுக்குள்ள மணி 3 ஆச்சு. சரிங்க முதலாளி. வேலையெல்லாம் முடிச்சாச்சு முதலாளி. தம்பி வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சாச்சு இதான்ப்பா இன்னைக்கு ரொம்ப நன்றி முதலாளி. சரி போயிட்டு வா. காலையில 9 மணிக்கு வந்துடணுங்க தம்பி. சரி முதலாளி. எப்பாட எப்படியே கல்லை தூக்கியாச்சு. நாளைக்கு ஒரு கடையை போட்டு கலெக்ஷனை வாங்கிட வேண்டியதுதான். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. 10 ரூபாய் நம்மகிட்ட 5 ரூபாய்க்கு கிடைக்குது. புது ஆஃபர் விட்டுருக்கோம். கல் ரொம்ப குவாலிட்டி சம்மன் இருக்கும். அம்மா வாங்க, ஐயா வாங்க. கல் என்ன ரேட்டு போட்டிருக்கீங்க? 10 ரூபாம்மா. 5 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். சரி நமக்கு ஒரு 500 கல் வேணும். சரி இருங்க எடுத்து தரேன். கல் எப்படி நல்லா தரமாக இருக்குமா? அதான் சும்மா குவாலிட்டி சம்முன்னு இருக்கும். சரி நமக்கு ஒரு 500 கல் ஏற்றுங்க. சரி ஏற்றிடுவோம். பணம் எவ்வளவு? ஏம்மா ஒரு கல் 5 ரூபா வருது. 500 கல்லுனா 500 × 5 50,000 ரூபா கிட்ட வருது. இன்னைக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு தரோம்மா. சரிங்க, சாயந்தரத்துக்குள்ள உங்க வீட்டில் வந்து இறங்கிருமா? சரி நல்லபடியாக கல்லை கொண்டு வீட்டில் இறக்கிருங்க. இறக்கிடுங்க. சரி போயிட்டோம். சரி நாளைக்கு 500 கல் கேட்டிருக்காங்க. நாளைக்கு குடலில் போய் எல்லா கடையும் எடுத்து 500 கல் எட்டு வர வேண்டியதுதான். கடை அப்படியே பிஸ்னஸ்ல நல்லா பார்க்கணும். என்னப்பா தம்பி புது சைக்கிள்லாம் வந்திருக்க? என்னப்பா தம்பி புது சைக்கிள்லாம் வாங்கியிருக்க? ஆமாங்க ஐயா வாங்கிட்டேன். சரிப்பா உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க ஐயா. முதலாளி நீங்களா? அடங்கோப்பனா உதைக்க உன்னை கல் ஃபேக்டரியில வேலை பார்க்க சொன்னா இப்படி கல்லை திருடிட்டு இருக்கா. இருறாமா அவனை. அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நான் கிணத்துக்கடவுல புலத்தறேங்க. ஐயோ